வணக்கம். பொதுமக்களுக்கு கை கொடுக்கும்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது கையில் ஏற்பட்ட காயம், வலி தாங்க முடியாமல் இருந்த உதயநிதி அவர்கள் செய்த செயல், நெகிழ வைத்த நிகழ்வு, இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து அவரது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சுழன்று உதயநிதி அவர்கள் பணியாற்றி வருகிறார். சென்னை மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களின் கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார் உதயநிதி அவர்கள். அந்த வகையில் நேற்று முன்தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கோவை மாவட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கே பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டார். இந்த நிலையில் நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கோவையிலிருந்து திருப்பூர் மாவட்டம் வந்தார். அப்போது திருப்பூர் மாவட்டம் வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை வரவேற்க சாலை நடுகிலும் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் காத்துக் கொண்டிருந்தனர். பொதுவாக இதுபோன்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்களின் போது ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் கூடி அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுப்பது வழக்கம். அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் தனது காரின் டாப்பில் ஏறி நின்று கொண்டு அங்கிருக்கும் பொதுமக்களுக்கு கை கொடுத்து அவர்களை உற்சாகத்தில் ஆழ்த்துவார். அந்த வகையில் நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்டத்திலும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் காரின் டாப்பில் ஏறி நின்று கொண்டு அங்கிருந்த பொதுமக்களுக்கு கை கொடுத்தார். அப்போது பொதுமக்களுக்கு கை கொடுக்கும் போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது சுண்டு விரலில் சிறு காயம் ஏற்பட்டது. அதாவது பொதுமக்களின் கைகளிலிருந்து ஏதோ ஒன்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது சுண்டு விரலை கிழித்துள்ளது. இதனால் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது சுண்டு விரலில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்தது. இதனால் வலி ஏற்பட்டு தனது கையை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பிடித்து பார்த்தார். பின்னர் அங்கிருந்த பொதுமக்களை உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதற்காக தனக்கு கை கொடுப்பதற்காக நீட்டிக்கொண்டிருந்த மற்ற பொதுமக்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மீண்டும் கை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். தனது கையில் காயம் ஏற்பட்டு மிகுந்த வலியை கொடுத்த போதும் அதனை வெளிக்கட்டி கொள்ளாமல் தனக்காக நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருந்த பொதுமக்களை உதாசீனப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக தனது வலியையும் பொருட்படுத்திக் கொண்டு அங்கிருந்த பொதுமக்களுக்கு தொடர்ந்து கை கொடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். இது சம்பந்தப்பட்ட வீடியோ தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த குணத்தை பாராட்டி பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர். அதாவது பொதுவாகவே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மிகவும் எளிமையாகவும் மக்களுக்கும் எளிமையான தலைவராகவும் செயல்பட்டு வரக்கூடியவர். எவ்வளவு பெரிய உயரிய இடத்தில் உயரிய பதவிகளில் இருந்தாலும் எப்பொழுதும் கர்வமும் செருக்கும் தொழிலுமின்றி அனைவரிடத்திலும் மிகவும் சகஜமாகவும் சிரித்த முகத்துடனும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பழகக்கூடியவர். குறிப்பாக பொதுமக்களிடத்தில் சொல்லவே வேண்டாம், அந்த அளவிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மிகவும் எளிமையாகவும் சிரித்த முகத்துடன் பழகுவார். அந்த வகையில் தான் நேற்றைய தினமும் தனது கையில் காயம் ஏற்பட்டாலும் தனக்காக காத்திருந்த பொதுமக்களை ஏமாற்றிவிடக்கூடாது என்பதற்காக தனது முகத்தில் அந்த வலியை காட்டிக்கொள்ளாமல் சிரித்த முகத்துடன் அங்கிருந்த பொதுமக்களுக்கு தொடர்ந்து கை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.